நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கட்ட காலையில ஹெவியா டிஃபன் சாப்பிட்டேனா வயிறு ரொம்ப உப்புசமா இருக்குடா. அடுத்தவங்க காசுல டிஃபன் சாப்பிட்டா அப்படித்தான் இருக்கும். ராஜி வா 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 உட்காருமா. எப்படின்னா இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்குமா. ஆமா என்ன 12 மணிக்கே கேண்டீன் வந்துட்ட? நீங்க கூட தான் 12 மணிக்கே கேண்டீன் வந்திருக்கீங்க. அட எங்களை விடுமா, நாங்க எனி டைம் கேண்டீன்ல தானே இருக்கோம். அதுவும் கரெக்ட் தான். ஆமா என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? எனக்கு பயங்கர பசினே, அதான் சீக்கிரமா சாப்பிடலான்னு வந்துட்டேன். என்னம்மா இப்படி சொல்ற? ஒரு குடும்ப பெண்ணானவள் கணவன் சாப்பிட்ட பிறகு அவன் சாப்பிட்ட அதே இலையில் சாப்பிட வேண்டாமா? ஐயா, எதுக்கு எச்சி இலையில சாப்பிட சொல்றீங்க? ஏமா அது எச்சி இலை இல்லம்மா, உன் கணவன் சாப்பிட்ட இலை. எதுக்காக அந்த இலையில சாப்பிட சொல்றாங்கன்னு தெரியுமா? உன் கணவன் ஒரு ஐட்டத்தை மிச்சம் வச்சானா அது உனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு அர்த்தம். சில ஐட்டத்தை அவன் சாப்பிடவே இல்லைன்னு வச்சுக்கேன், அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு அர்த்தம். அதாகப்பட்டது என்னவென்றால் இதன் மூலமாக உன் கணவனுக்கு எது பிடித்திருக்கு எது பிடிக்கவில்லை என்பதை நீ தெரிந்து கொள்ளலாம். அதெல்லாம் சரி புலி, ஆனா என் வீட்ல சமைக்கிறது நான் இல்லையே, கார்த்திக் தானே சமைக்கிறான். அவன் தான் நான் சாப்பிட்ட எச்சி இலையில சாப்பிடணும். அப்பதானே எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவன் தெரிஞ்சுக்க முடியும். குஷ்டமாப்பா. ஏம்மா நீ சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்ற? சிச்சி, சீரியஸா தான் சொல்றேன். இன்னைக்கு வத்த குழம்பு கூட அவன் தான் வச்சான். ஐயோ பாவம், கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கான். முதல்ல அவனுக்கு கொடுத்துருமா. அவன்லாம் வரமாட்டான்னு. அவன் அங்க இங்க நசைஞ்சானா சூசனுக்கு மூக்கு வேர்த்துரும். வேணும்னு அவனை கூப்பிட்டு இழுத்து அடிப்பாங்க. அதனால அவன் வரமாட்டானே. என்னம்மா கார்த்திய சூசன் இழுத்தடிப்பான்னு சொன்ன, இதோ கார்த்திய வந்துட்டான். சும்மா போய் சொல்லாதீங்கண்ணே, அவனாவது வரதாவது. அம்மா கொஞ்சம் திரும்பி பாரு. போய் சொல்லாதீங்கண்ணே. அட திரும்பி பாருமா. அண்ணே நான் தான் சொன்னேன்ல அவன் வரமாட்டான்னு. இத பாருமா, அவன் வரமாட்டான்னு சொன்னது ஓகே தான், ஆனா அதுக்கு நீ சொன்ன காரணம் தான் நம்புற மாதிரி இல்ல. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? என்னம்மா நீ கார்த்தி வேலையை ரிசைன் பண்ணது எங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? ரிசைன் பண்ணிட்டானா? என்னம்மா சிவாஜி செத்துட்டாரான்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற? ஆமாண்ணே, அவன் எப்படி வேலையை விடுவான்? நடிக்காதம்மா. அண்ணே நான் ஒன்னும் நடிக்கல, நீங்க தான் நடிக்கிறீங்க. அப்போ அவ இன்னும் வேலையை விடல நீ சொல்ல வரியா? ஆமாண்ணே, அது எப்படி வேலையை விடுவான்? இத பாருமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் வேலையை விடுறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? வேலையை விடலனா தான் ஆச்சரியம். என்ன வேணா நடந்திருக்கட்டும், நான் அவன் பொண்டாட்டி. என்கிட்ட சொல்லாம அவன் எப்படி வேலையை விடுவான்? நாங்க ஒண்ணும் உன்கிட்ட சொல்லாம வேலையை விடலன்னு சொல்ல, அவன் உன்கிட்ட சொன்னதை எங்க கிட்ட சொல்ல மாட்டேன்னு தான் சொல்றான். அண்ணே குழப்பாதீங்க. அம்மாடி, நாங்க எதுவோ வாயை தவறி ஒளறிட்டோம்னு நினைக்கிறோம். அவன் கண்டிப்பா உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லுவான். நீ அங்கிருந்து அதை டீல் பண்ணிக்கோ. மாமா, நம்ம கார்த்தி வேலையை விட்டான்னு சொன்னதும் ராஜி நம்பிருச்சு பாரு மாமா. ஆமா ராஜி, பிம்பிலிக்கா பிலாக்கி, நாங்க சும்மா சொன்னோம். ஆமாமா, நாங்க சும்மா உளலாய் விளையாண்டோம். இல்லம்மா, கார்த்தி வேலையை விட்டுட்டு தான் சொன்னாங்க. ஆனா அது உண்மையா பொய்யான்னு தெரியல. இந்த நேரத்துல எவன் போன் பண்றது? ஹலோ அன்பனே, கார்த்திக் வேலையை விட்டானமே. டேய் யாரா சொன்னது? கார்த்தியே சொன்னானே. டேய் நீ யாரா பேசுறது? ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் சுந்தர்னே. இத பாருடா, அப்படி யாரும் எங்களுக்கு தெரியாது. ராங் நம்பர், வெயிட் ஆஃப் போன. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு உன்னை தவிர. உன்கிட்ட சொல்லலான்னு தேடி இருப்பான், நீ பிஸியா இருந்திருப்ப, அதான் உன்னை பிடிச்சிருக்க முடியாது. ஏன் எனக்கு நீ போன் பண்ணிக்க கூடாதான்னு நினைக்கிறேன், அதானே? டேய் ரொம்ப முக்கியமாடாது இப்போ. இல்ல மாமா, எல்லா லாஜிக்கும் நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணும்ல. அம்மாடி, அவன் என்ன அமெரிக்காவுக்கா போறான்? 10 நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணி உங்ககிட்ட டாடா சொல்லிட்டு போறதுக்கு வேலையை விட்டு போறாமா. சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டான். உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுவான். ஹலோ, எங்க இருக்கீங்க? கார்த்தி, நீ வேலையை விட்ட விஷயத்த
ராஜி கிட்ட சொல்லலையா? அது பயங்கரமா கோச்சிட்டு போகுதுப்பா. அவ எங்கன இருக்கா? கேன்டீன்ல தான்பா. கேன்டீன்ல இருந்து தான் போகுது. எங்கேயாவது இருக்கும். உடனே போய் சமாதானப்படுத்துப்பா ப்ளீஸ். போ. டேய், நாம வாயை திறந்தாலே பிரச்சனை தாண்டா. நமக்கோ இல்ல யாருக்கோ. ராஜி, எதுக்கு நீ இப்ப இவ்வளவு கோவப்படுற? இது கூட ஒருத்தர் கோவம் வராதா? நம்ம வேலையை விடுறோன்றது ஏற்கனவே பேசி முடிவு பண்ண தானே? எது நீ மட்டும் வேலையை விடுறனா? இல்ல ராஜி, அது முடியற வரைக்கும் எல்லாரும் வேலை செய்வோம். முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்தா எல்லாரும் வேலையை ரிசைன் பண்ணணும் தானே பேச்சு. இப்ப என்ன, எல்லாரும் வேலையை விட்டா போச்சு. அது எங்களுக்கு தெரியாதா? நீ எனக்கு ரிசைன் பண்ண போறேன்னு சொல்லல. பிளான் பண்ணிலாம் எதுவும் பண்ணல. சூசன் நக்கலா பேசினதும் போதும்னு தோணுச்சு, அதான். போய். இல்ல ராஜி, நிஜமா தான் சொல்றேன். நீ முடிவு பண்ணிட்டு தானே ரெசிக்னேஷன் லெட்டரை ரெடி எடுத்துட்டு போன. சரி, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். என்ன சாரி? இவ்வளவு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு நினைக்க மாட்டியா? இல்ல ராஜி. இத கூட நான் உன்கிட்ட எதிர்பார்க்க கூடாதா கார்த்திக்? புரியுது. எனக்கு புரியல கார்த்திக். இதுவே நான் பண்ணிருந்தா என்னெல்லாம் நீ சொல்லிருப்ப. ராஜி, உன்கிட்ட சொல்லாம இருக்கணும்ல நான் இதை பண்ணல. நீ மறைக்கிறேன்னு நான் சொல்லல. என்கிட்ட சொல்லணும்னு கூட உனக்கு தோணலல்ல. அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்ப சூசன் கிட்ட பேசின? காலையில. சொல்லிட்டு வெளியே வந்ததும் என்கிட்ட ஏன் சொல்லல? அதுக்கு தான் நான் சாரி சொன்னல. ராஜி, இது பெரிய இஷ்யூ ஆக்காத. எப்படா சண்டை போடலான்னு காத்திருந்து சண்டை போடுற மாதிரி இருக்கு. இல்ல கார்த்திக், இதுன்னு இல்ல. கொஞ்ச நாளாவே நீ சரியில்லை. என்ன சரியில்லை? என்கிட்ட சில விஷயங்களை மறைக்கிற. என்ன மறைக்கிறேன்? ப்ரொஜெக்டர் எடுத்தது யாரு? அத நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். இதுல மறைக்க என்ன இருக்கு? யார என்கிட்ட இருந்து காப்பாத்த பாக்குற? சொல்லு கார்த்திக், யார் எடுத்தது? நீ தான் கேட்க மாட்டேன்னு சொன்னல, அப்புறம் என்ன? நான் கேட்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா அதை பத்தி யோசிக்க மாட்டேன்னு சொல்லலன்னு. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றத பாக்குறப்ப எனக்கு என்னென்னமோ யோசிக்க தோணுது. ராஜி, அதை எடுத்தது சூசன் தானே. அவளை என்கிட்ட இருந்து காப்பாத்த தானே இந்த நாடகம்லாம். இல்ல ராஜி. இல்லனா? சூசன் அதை எடுக்கல. நிஜமாவா? ஆமா, உன் மேல சத்தியமா. அப்புறம் யாரு கார்த்திக்? இல்ல ராஜி, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காத. நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த ஒருத்தர் தான் இதை பண்ணது. நான், லக்ஷ்மி, விஷ்ணு தவிர கார்த்திக்கு க்ளோஸ்ன்னு யாரும் இல்ல. நாங்க 3 பேரும் இப்படி ஒரு விஷயத்த பண்ண போறதே இல்ல. அப்புறம் யாரா இருக்கும்? அதை பேச ஆரம்பிச்சாலே டார்ச்சர் ஆகுது ராஜி. அதான் வாய மூடி சும்மா இருக்கேன். கார்த்திக், தினமும் உங்க மூஞ்சில முழிக்க பிடிக்காம தான் இந்த வேலையை தூக்கி போட்டேன். எதிரிங்களை கூட ஃபேஸ் பண்ணிடலாம், ஆனா துரோகிங்களை ஃபேஸ் பண்ண முடியல. ரொம்ப கடுப்பா இருக்கு. அது யாரு கார்த்திக்? நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்றதுக்கு? அதுவும் நம்ம ஆபீஸ்ல யார் இருக்கா? அதை கேட்காத ராஜி. ஏஞ்சலா? இப்படி இவர அவரான்னு ஒவ்வொருத்தர் பேரை கேட்காத ராஜி. இதுக்கு அந்த ப்ரொஜெக்டர் கிடைச்சிருக்கவே வேணாம். கார்த்திக், சீரியஸா ராஜி, எடுத்தது யாருன்னு தெரியாம போயிருந்தா கூட இவ்வளவு வலிச்சிருக்காது. இப்பதான் ரொம்ப வலிக்குது. கார்த்திக், எல்லாம் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க, ஜாலியா சிரிக்கிறாங்க, ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க. என்னால முடியல ராஜி. கார்த்திக், ஏன் சின்ன பிள்ளை மாதிரி அழுவுற? எடுத்தவங்க ஓரளவுக்கு நல்லவங்களா இருக்க போய் தானே பொருள் திரும்ப வந்துச்சு. ஆனா கூட என் மானம் போச்சுல. நான் பட்ட கஷ்டம்லாம் திரும்பி வருமா? இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வார்த்தை சாரி கூட சொல்ல, அண்ணதுக்கு ஃபீல் பண்ணல. உண்மையால அந்த நம்பிக்கை துரோகி பார்க்க பார்க்க எனக்கு வலிக்குது ராஜி. அதான் வேலையை தூக்கி போட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் லட்சுமி. ஹாய். என்ன தனியா யோசனை? நம்ம கல்யாணம் நடக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, ஏன் திடீர்னு இந்த டவுட்? நம்ம 2 பேர் வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க.
அப்புறம் யார் இதை வேணாம்னு நினைக்கிறது? நான் தான். நீயா? திரும்ப முதல்ல இருந்தா? இல்ல விஷ்ணு, உங்க அப்பா அம்மாவை யோசிச்சா எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஒரு தான் பயமா இருக்கு. நான் எல்லாம் சொல்லிட்டா இருக்கேன். ஆனா அவங்க கூட இத்தனை வருஷமா நான் வாழ்றேன்ல. ஜோக் பண்ணாத விஷ்ணு. சீரியஸா தான் சொல்றேன். 2 நிமிஷம் பார்த்ததுக்கே நீ பயப்படுற. நான் அவங்க கூட 25 வருஷமா வாழ்றேன். வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். நீ உங்களை மாமனார் மாமியாரா பாக்குற, நான் உங்களை அப்பா அம்மாவா பாக்குறேன். என்ன லட்சுமி சிரிக்கிற? உண்மையிலேயே இந்த டயலாக் நல்லா இருக்கு. இது டயலாக் இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு என்னமோ உங்க வீடு எனக்கு செட் ஆகும்னு தோணல. நான் உனக்கு செட் ஆகணும், நீ எனக்கு செட் ஆகணும். எதுக்கு தேவையில்லாம என் வீடு உனக்கு செட் ஆகணும்? அது இல்ல விஷ்ணு, நீ உன் வீட்டை விட்டு தனியா வர முடியுமா? நான் ஏன் தனியா வரணும்? வேணா உங்க வீட்டோட மாப்பிள்ளை நான் உங்க வீட்டுல இருந்துடுறேன். உங்க அப்பா அம்மா அப்படின்னா யாரு? ஃப்ராடு. சீரியஸா லட்சுமி, நம்ம தனியா இருக்கலாம். நான் வீட்டுக்கு போறப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். எப்படியாவது என்ன ஓகே பண்ணணும் தானே நீ இப்படி எல்லாம் பேசுற? சத்தியமா இல்ல லட்சுமி. வேணா விஷ்ணு, பின்னால நீ வருத்தப்படுவ. நீ இல்லாம போனா நான் அதை விட வருத்தப்படுவேன். உனக்கு ரொம்ப நல்ல பொண்ணா கிடைப்பா. இந்த மேட்ரிமோனியல் வேலையெல்லாம் நீ எப்பத்துல இருந்து ஆரம்பிச்ச? இங்க பாரு, நான் சொல்றத கேளு. ஒரு சேஞ்சுக்கு இந்த தடவை நான் சொல்றதை நீ கேளு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல விஷ்ணு, உங்க வீட்ல போடுற ரூல்ஸ் எல்லாம் சரியாவே வராது. கல்யாணம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிற மாதிரி இருந்துக்கலாம். அதையே இப்பவே நீ சொல்லக்கூடாது. எதுக்கு லட்சுமி சொல்லணும்? சரி சரின்னு சொல்லி கல்யாணத்தை முடிப்போம். அப்புறம் சாரி சாரின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி இருப்போம். சரியான ஆள் தான் நீ. கல்யாணத்துக்கு முன்னாடியே பஞ்சாயத்து ஆரம்பிச்சா கல்யாணம் பீஸ்ஃபுல்லா நடக்காது. கல்யாணத்துக்கு அப்புறமும் கலாட்டா தான். அட்லீஸ்ட் கல்யாணம் வரைக்குமாச்சும் அவங்களை சந்தோஷப்படுற மாதிரி பண்ணிட்டா அப்புறம் நம்ம மத்தெல்லாம் பார்த்துக்கலாம். இல்ல விஷ்ணு, எனக்கு என்னமோ பெரிய பிரச்சனை வரும்னு தோணுது. ஆமா விஷ்ணு, நீ அம்மா அப்பா சொல்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. சரி சரினா நான் வீட்டுல பாக்குற வேற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் மேல கோவமா? சீச்சி, எதுக்கு? நீதான் அவ்வளவு தெளிவா சொல்றியே, அப்புறம் என்ன? ஆமா விஷ்ணு, நீ வீட்ல சொல்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ. ஓகே லட்சுமி, நான் வரேன். பாய். எங்க போற? அதான் போன்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? நான் அப்படி சொல்லலையே. மேரேஜ் வேணான்னு தான் சொல்றேன். எப்பவும் போல நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம். அது செட் ஆகாது. ஏன்? ஒன்னு சேர்ந்து இருக்கணும், இல்ல மொத்தமா பிரிஞ்சிடணும். ஃப்ரெண்டு லவ்வரா வரலாம், அதுக்கப்புறம் லவ்வரை கேன்சல் பண்ணி ஃப்ரெண்டெல்லாம் ஆக முடியாது. இப்ப என்ன சொல்ல வர? நான் ஒன்னும் சொல்ல வரல, நம்ம பிரிஞ்சிடலாம். வீட்டுல நான் வேற பொண்ணை பார்க்க சொல்றேன். என்ன இப்படி சொல்ற? நான் எப்படி சொன்னேன், நீ சொல்றதுதான். நான் இப்படி கொஞ்சம் முட்டாள்தனமா யோசிச்சா கூட நீ இப்படி பண்ணாதன்னு சொல்ல மாட்டியா? அப்படி இல்ல. ச்சே, எல்லா ஆம்பளைங்களுமே இப்படிதான். சான்ஸ் கிடைச்சதும் எகிர்றது. அப்படிலாம் சொல்லாத லட்சுமி. உனக்கு என் மேல லவ்வே இல்ல, எனக்கு தெரியும். நாலஞ்சு லவ் பண்ண காத்தியெல்லாம் ஹாப்பியா இருக்கான். ஒரே ஒரு லவ் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ எப்பா சாமி, முடியலடா. லட்சுமி, நீ இப்படியே சிரிச்சுட்டே இருமா, அது போதும் எனக்கு. என் வீட்டை நான் டீல் பண்ணிக்கிறேன். உட்கார். இல்லை சார், நான் அது வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அதானே? எப்படி சார் கரெக்டாக சொல்லிட்டீங்க? ஆஃபீஸ் டயத்தில் கேஷுவல் ட்ரெஸ்ஸில் என் வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்க. ஆமாம் சார், வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். குட். ஏற்கனவே எடுத்த முடிவு தானே இது? இதில் டிஸ்கஸ் பண்ண என்ன இருக்கு? இல்லை சார், என்னை கொஞ்ச நாள் அங்கே பொறுமையாக இருக்க சொன்னீங்க. ஆமாம், இருக்க சொன்னேன். நான் வந்ததுக்கப்புறம் இத்தனை மாதம் எல்லா அவமானங்களையும் சகிச்சுக்கிட்டு பொறுமையாக தானே இருந்தேன். இப்போ தூக்கி போடணும்னு தோணுச்சு, தூக்கி போட்டேன். இதில் யோசிக்கிறது ஒன்றும் இல்லையே. அது இல்லை, இருந்தாலும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது சார். இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு ரொட்டீனையும் பிரேக் பண்ணுறப்ப அது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு நம்ம ரொம்ப பழகி போயிருப்போம். 6 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பி ஒரு ரொட்டீன் ரூட்டில் ட்ராவல் பண்ணி ஆஃபீஸில் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசி சிரித்து வேலை செஞ்சு இந்த மாதிரி ஒரு ரொட்டீனுக்கு ஒரு 2 வருஷமாக பழகிருப்போம். இப்போ திடீர்னு அதை மாற்றிக்கணுன்றப்ப
ரொம்ப தடுமாற்றமாகவும் பயமாகவும் இருக்கும். ஆனால் யாரெல்லாம் அந்த ரொட்டீனை பிரேக் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. ஒரு இடத்துல நமக்கு கம்ஃபர்ட் ஜோன் வர்றப்ப நம்ம அதிலே முழுகிடக்கூடாது, அதை நம்ம உடைக்கணும். அடுத்த சேலஞ்ச் நம்ம தேடி போகிறப்ப தான் லைஃப்பில் மேலே வர முடியும். 20 வருஷம் கழிச்சு அடடா நம்ம இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறதுல எந்த பயனும் கிடையாது. ஸோ கீப் சேஞ்சிங். மாற்றம் வளர்ச்சிக்கு முக்கியமான ஒன்று இருக்கிற இடத்துலே வளரணும். அது முடியாதுன்னு தோன்றப்ப வளர்ச்சிக்காக அடுத்தடுத்த இடங்களை தேடி நம்ம போய்கிட்டே இருக்கணும். எவன் ஒருத்தனோட முதல் ஆஃபீஸும் கடைசி ஆஃபீஸும் ஒரே இடமா இருக்கோ அவன் லைஃப் இஸ் கான்னு தான் அர்த்தம். ஒரே ஆஃபீஸில் 25 வருஷமா ஒருத்தர் இருக்கிறான்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் தான், அவன் சாதாரணமாக வேலைக்கு சேர்ந்துருக்கணும். அவன் ரிட்டையர் ஆகுறப்ப அவன் அந்த கம்பெனியோட ஓனராக இருக்கணும். இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது மரணத்தின் தருவாயில் இருக்கும் மனிதர்கள் எதை நினச்சி வருத்தப்படுறாங்கன்னு. அதில் ஒருத்தன் கூட நான் லைஃப்பில் இதை பண்ண நினச்சேன், என்னால் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சே, இல்லை நான் இதை சாதிக்கணும்னு நினச்சேன் அதையும் பண்ண முடியாமல் போயிடுச்சே, என் வாழ்க்கையில் நான் எதையுமே சாதிக்கலை அப்படிலாம் யோசிக்கிறதே இல்லை. நான் என் லைஃப்பில் எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணாமல் போயிட்டேன், என் ஃபேமிலி ஆளுங்க கூட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், ஒரு குவாலிட்டியான வாழ்க்கையை நம்ம வாழலை அப்படின்னு வாழ்ந்த வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் பெட்டராக வாழ்ந்துருக்கலாம் தான் ஒவ்வொருத்தரும் வருத்தப்பட்டிருக்கான். அதில் ஒருத்தர் கூட நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழலன்னு வருத்தப்பட்டதே இல்லை. அதனால இந்த மாதிரி வேலையை விடுற விஷயங்களுக்காக ரிக்ரெட் பண்ணாத. இந்த மாதிரி ஒரு நிறுவனத்திலிருந்து நீ வேலையை விட்டதுக்காக செலிப்ரேட் தான் பண்ணணும். எஸ் சார். முடிஞ்சு போன விஷயங்களை பற்றி ரொம்ப யோசிக்காம தூக்கி தூர போட்டு அடுத்து என்னன்னு தான் யோசிக்கணும். சிங்கப்பூரில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் பேர் முகமது அலி. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் டெலிவிஷன் சேனலில் ஒரு ப்ரோக்ராமிங் ஹெட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக லண்டனில் போய் மீடியா பற்றி படிச்சுட்டு வந்தார். இப்போ அவர் சொந்தமாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுருக்கார். போலீஸ், ஒரு சேனல் ஹெட், அப்புறம் ஸ்டூடெண்ட், அகைன் ப்ரொடியூசர். எவ்வளோ வேரியேஷன் அவர் லைஃப்பில். நம்ம கனவுகளை தேடி எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கணும். தமிழில் ஒரு அழகான பழமொழி இருக்கு, நிற்பது வீழும் நகர்வது வாழும். ஸோ தொடர்ந்து நம்மளோட வாழ்க்கையில் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கணும். புது புது விஷயங்களை கற்றுக்கிறது, புதிய மனிதர்களோட பழகிறது, புதிய முயற்சிகளை பண்ணி பார்க்கறது. லைஃப் ஷுட் பி ப்ரோக்ரஸிவ். அசையாமல் ஒரே இடத்துல இருந்தோம்னா நம்ம துருப்பிடிச்சு போயிடுவோம். உனக்கு என்ன வயசு இருக்கும்? போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இந்த கம்பெனியிலிருந்து நீ போயாக வேண்டிய சூழ்நிலையில தான் நீ வெளியே வந்திருக்க. ஸோ வருத்தப்பட எதுவுமே இல்லை. லெட்ஸ் ஸ்டார்ட் ஒர்க்கிங். நிறைய வேலை கொடுங்க சார் எனக்கு. ஆமாம் கார்த்திக், நிறைய வேலை இருக்கு, பண்ணித்தான் ஆகணும். தேங்க்யூ சார். வெல்கம். முதல்ல என்ன பண்ணணும் சார்? காஃபி போட தெரியுமா உனக்கு? தெரியும் சார். அப்புறம் என்ன, முதல்ல அதை போடுவோம், அப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சூசன் இப்படி ஆயிப்போச்சு? என்னாச்சு? இல்ல, டார்கெட் கார்பரேஷனோட ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டதா சொல்றாங்களே. இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா சூசன்? அவங்களுக்கு நம்ம நிறைய பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்படி ஆயிப்போச்சே சூசன். என்ன, உன்னை அந்த ஆள் அனுப்பிவிட்டனா? எந்த ஆள் சூசன்? அதாயா அந்த சிஓவை என்ன பண்றா பாருன்னு அனுப்பி வச்சானா? அப்படிலாம் இல்லை சூசன். அவர் சொன்னாரு, எனக்கு உடனே உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் சூசன் வந்தேன். தெரிஞ்சோ தெரியாமலோ என்னெல்லாமோ வேலை பண்ணி இந்த சீட்டுக்கு வந்தாச்சு. இத சக்சஸ் ஆக்காம போக முடியாது. என் கூட சேர்ந்து நீங்களும் இதுக்காக நிறைய வேலை செஞ்சிருக்கீங்க. சோ அது சக்சஸ் ஆக்க வேண்டிய கடமை உங்களுக்கும் இருக்கு. இந்த டார்கெட் கார்பரேஷனோட ஆர்டர் போனா என்ன, மிச்சம் இருக்க ப்ராஜெக்ட்ஸை ஒழுங்கா தக்க வச்சுக்கணும். அதுதான் முக்கியமான வேலை. இப்போ இதுல நீங்க என் கூட இருக்கணும். இல்ல சூசன், அவங்க அட்வான்ஸ் அமௌண்ட்டை திரும்ப கேட்பாங்க, அது இதுன்னு நிறைய பிரச்சனை வரும். அதுவும் இல்லாம நம்மகிட்ட அவ்வளவு கேஷ் இருக்காதே சூசன். அதெல்லாம் எனக்கு தெரியாது டேவிட். ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டு மாட்டை தூக்கி சந்தையில போட்டுதான் விக்கணும். ஒழுங்கா வியாபாரத்தை கவனிப்போம். அவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கற நேரம் வரும்போது பாத்துக்கலாம். கொஞ்சம் டைம் கேட்போம், அப்புறம் எஃபர்ட் காம்பன்சேஷனும் கேட்போம். அப்படின்னா? இது வரைக்கும் நாம அவங்களுக்காக செஞ்ச வேலைக்கு ஏதாவது நஷ்டஈடு தரணும்ல. திடீர்னு கேன்சல் பண்ணா அந்த நஷ்டஈடெல்லாம் கேட்டு முடிச்சு வெளியில வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். அதுக்குள்ள தேவாவை நல்லா போக வச்சு வேற ப்ராடக்ட்ஸும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்புறமா பாத்துக்கலாம். சூசன், தேவா இப்ப நம்ம கையை விட்டு போற மாதிரி இருக்கு. அவங்களும் விஸ்வநாதன் வேணும் தான் கேக்குறாங்க.
எப்படியாவது இப்ப நம்ம தேவா ப்ராஜெக்டை எடுத்தே ஆகணும். நேர்மையா வேலை செஞ்சு எடுக்கிறதுலாம் விஸ்வநாதன் ஸ்டைல். இனிமே அதெல்லாம் ஒத்து வராது டேவிட். துபாய்க்காரங்க என்ன செஞ்சா மடங்குவாங்களோ அதை நாம செய்யணும். ஐயோ சூசன், இதெல்லாம் பெரிய காரியம். நீங்க பாட்டுக்கு நாம அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் சபதம் எடுத்துக்கிறீங்க. இத போய் யார் செய்யறது? நீங்க தான் செய்யணும். நீங்கன்னா யாரெல்லாம்? நீங்களும் சேகரும் தான். நம்ம சிஓவையா சொல்றீங்க? ஆமா, நீங்க தானே அந்த ஆளை தூக்கிட்டு என்ன இங்க உட்கார வச்சீங்க. என்ன சக்சஸ்ஃபுல் ஆக்க வேண்டியது உங்க கடமை இல்லையா? யார் இந்த சீட்டுக்கு வந்தாலும் நம்மள கைப்புள்ளை ஆக்கிடுறாங்களே. அந்த ஆளாச்சும் கொஞ்சம் நல்லவன். அந்த ஆள் சொல்றத செஞ்சா நம்ம மனசு உறுத்தாது. இது சகுனி கும்பலாச்சே, தப்பிக்கவே முடியாதோ? தப்பிக்கவே முடியாது. நீங்க தான் செஞ்சாகணும். போய் உங்க பழைய துபாய் ஏஜென்சி எல்லாம் கண்டுபிடிங்க. அவங்க கிட்ட சொல்லி பெட்டி புட்டி அப்படி வேற என்னென்ன டீஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க. வேற வழியே இல்ல. சூசன், இது ரொம்ப டேஞ்சர் ஜோன். இது ஒரு ஒன் வே டிராபிக். உள்ள போக மட்டும்தான் முடியும், வெளியே வரவே முடியாது. அப்படியே நேரா போனாலும் அது ஒரு டெட் எண்ட். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம உண்மையிலே கைப்புள்ளதானா? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நம்ம இந்த விஷயத்துல இறங்குறதா இருந்தா நம்ம தொடர்ந்து இதைத்தான் பண்ணிட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு தெம்பும் பலமும் நமக்கு இருக்கணுமே. ரொம்ப பயப்படாதீங்க டேவிட். ஜெயிக்கிற வரைக்கும் தான் போராட்டம். அதுக்கப்புறம் ராஜ்யம் நம்ம கையில. நம்ம வைக்கிறது தான் சட்டம், நாம நடத்துறது தான் தர்பார். அதெல்லாம் சரிதான் சூசன். நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழிதான் என்ன? தேவ ஆளுகளும் விஸ்வநாதனை தான் கேக்குறாங்க. கொஞ்சம் யோசிங்க டேவிட். தேவால உள்ள ஆளுங்கள்ல ஒருத்தன் இவரை வந்து கேக்குறான். மத்தவங்களுக்கெல்லாம் இவரை தெரியாது. மத்தவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணி விஸ்வநாதன் இல்லாட்டியும் பரவாயில்ல, விஸ்வநாதனுடைய ஃபேவரட் சூசன் தான் இப்ப பாஸ், அவங்கள நம்பியே ப்ராஜெக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு மத்தவங்கள சொல்ல வைக்கணும். 15 வருஷத்துக்கு முன்னாடி விஸ்வநாதன் கிட்ட வேலை செஞ்ச ஆளுங்கள ஒருத்தர் தான் இப்ப தேவா கம்பெனியோட ரீஜனல் சிஇஓவா இருக்காரு. அதே விஸ்வநாதன் கிட்ட ஒர்க் பண்ணனா ப்ராஜெக்ட லீட் பண்ணக்கூடாதா அப்படின்னு மத்தவங்கள கேட்க வைப்போம். அந்த டிசைடிங் கமிட்டில இருக்க ஒவ்வொருத்தரும் எந்த ஊரு, அவங்களுக்கு என்னென்ன தேவை, அதுல எத்தனை பேர் நம்ம ஊருக்காரங்க, அவங்க எல்லாம் வீக்கெண்ட் ஹாலிடேஸ்ல என்னென்ன பண்றாங்க, என்ன பண்ணா அவங்க கிட்ட நாம க்ளோஸ் ஆக முடியும் அப்படின்ற ரிப்போர்ட்ஸ கிளையண்ட் பார்ட்னர்ஸ் எடுத்து தரணும். அவங்க கொடுக்கிற ரிப்போர்ட்ஸ பேஸ் பண்ணி சேகர் கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாட்டையும் பண்ணுங்க. இது நம்ம சக்திக்கு மீறின விஷயம்தான். ஆனா தோத்தா அதை விட கேவலம். நான் ஒரு சாதாரண HR மேனேஜர். என்னைய போய் எதுக்கு இதுலலாம் இன்வால்வ் பண்றீங்க? எந்த கேள்வியும் கேட்காம சொல்றத மட்டும் செய்யுங்க டேவிட். யாருக்கு என்ன டெசிக்னேஷன், என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்றதெல்லாம் அப்புறம். Just do what I say.